நாகராஜன், சேரப்பேர் தொழில்நுட்ப தேசிய கட்சியின் நிறுவனர் தலைவர் பேசுகிறேன். நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வர்றோம். சினிமாவை நாங்கள் பார்த்து எல்லாமே நல்லபடியாக பண்ணி கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நாட்டு அம்மா சட்டமன்ற எலெக்ஷனில் வெற்றி அடைஞ்சு அவங்க பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக அமர்ந்து இந்த மக்களுக்கு நல்லா சேவை செய்யணும்னு நாங்கள் கேட்டிருக்கோம். நம்ம அமைப்புல இருந்து அனைத்து சப்போர்ட்டுகளும் நம்முடைய தமிழ்நாடு ஃபுல்லா அனைத்து தொகுதியிலும் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒத்துழைப்பு கொடுத்து அம்மாவுக்காக அரும்பாடுபட்டு அம்மா வெற்றி பெற செய்வோம் என்று உறுதி கூறுகிறோம். என் பேர் ராஜா, வேலூர் மாவட்டம் கேவி தொகுதி. சின்னம்மாவோட நாங்க பணி செய்யலான்னு நல்லதே சொன்னாங்க, நல்லதே செய்வோம். ஏன்னா இதுக்கு முன்ன இருந்த கட்சியெல்லாம் சரியில்லை. இப்போ பெண்களுக்கு போன வாரத்துக்கு முன்ன கூட ஒரு பெண்ணு செத்துச்சு. என்ன எடுத்தாங்க டிஎம்கே, ஒன்னும் எடுக்கல. அம்மா நல்லது செய்வாங்க என்று நினைச்சு கொண்டு நாங்கள் அனைவரும் அம்மாவோட கட்சியில் சேரலான்னு இருக்கிறோம். என்னுடைய பெயர் சத்யானந்தம். புதுச்சேரி மாநிலம் மணவெளி சட்டமன்ற தொகுதியிலிருந்து வருகை தந்திருக்கின்றேன். நான் தமிழர் ஜனநாயக கட்சியுடைய மாநில தலைவராக செயல்பட்டு வருகிறேன். புரட்சி தலைவி அம்மா அவருடைய மறைவிற்கு பிறகு இந்த இயக்கம் பலவாறாக சிதறுண்டு கிடக்கிறது. அந்த இயக்கம் ஒன்றுபட்டால் தமிழ்நாட்டிற்கும் புதுச்சேரிக்கும் மிகப்பெரிய நன்மை. ஆனால் சிலர் அரசியல் சுயலாபத்திற்காக பிரித்தாண்டு கொண்டிருக்கிறார்கள். சின்னம்மா அவர்கள் இன்றைக்கு வீரமங்கை வேலுநாச்சியாராக பொறுத்திருந்து இன்றைக்கு வெகுண்டெழுந்து இன்றைக்கு புரட்சி தலைவரினுடைய பெயரிலே ஒரு மிகப்பெரிய ஆற்றல் மிக்க இயக்கத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த இயக்கத்தின்பால் இன்றைக்கு தமிழகத்திலும் புதுச்சேரியும் ஒரு மாற்றம், ஒரு புரட்சி, ஒரு எழுச்சி உருவாகி இருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு தகுந்த பதிலடியாக இந்த தேர்தல் இருக்கும். அதே நேரத்தில் மிகப்பெரிய ஒரு எழுச்சியும் மாற்றத்தையும் வருங்காலத்திலே சின்னம்மா அவர்கள் உருவாக்குவார்கள். தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் புரட்சி தலைவர் அம்மாவோட நினைவான ஆட்சி உருவாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சேலம் மாவட்டம் பெத்தராயம்பாளையம் ஒன்றிலிருந்து வரேன் சார். ஆத்தூர் தொகுதி 2018 ரஜினி மக்கள் மன்ற இயக்கத்தில் ஒன்றிய இளைஞர் செயலராக இருந்தேன். இப்போ அம்மா கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அம்மா கட்சியில் வந்துக்கிறேன் சார். இப்போ சிறுபான்மை பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கும்போதும் எங்களுக்கு நல்ல சிறப்பாக செயல்பட்டு கொடுத்துருந்தாங்க. புரட்சி தலைவர் மறைவுக்கு அப்புறம் புரட்சி தலைவர் அம்மா அவங்களும் சிறுபான்மைக்கு நிறைய நலத்திட்ட உதவி செஞ்சு கொடுத்துறாங்க. அந்த இயக்கம் இப்ப சரியில்லாதனால இப்ப திருப்பி புரட்சி தாய் சின்னம்மா அவங்க வந்துக்கிறாங்க. அவங்க வந்தா இன்னும் நம்ம சிறுபான்மைக்கு நலத்திட்ட உதவிகளும் நம்ம சிறுபான்மை மக்களுக்கும் நல்ல செய்யணும்னு சொல்லி நாங்க இறைவனிடம் வேண்டிக்கிறோம்.